பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான் லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் ஸவாத்திஹிமா. قال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடத்துடைய 7வது தராவீஹை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் 8 ஜுஸ்வுகள் முழுமையாகவும் 9வது ஜுஸ்ஸில் 3/4 பகுதியும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹு தாலா நம்முடைய தராவீகளை கபூல் செய்வானாக. மீதமுள்ள தினங்களிலும் தொடர்ந்து தொழக்கூடிய அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹு தாலா நம்முடைய தராவீஹ் தொழுகையை ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்து ஆராஃப் என்ற அத்தியாயம் ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த அத்தியாயம் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது. சுமார் 1/4 ஜுஸ்ஸு ஒரு சூரா. இன்றைக்கு 20 ரக்காத்திலும் அந்த 1/4 ஜுஸ்ஸு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சற்று விரிவாக பேசுகிறான். ஏனைய சூறாக்களில் அல்லாஹு தாலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசியிருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் மற்ற இடங்களை விட கொஞ்சம் அதிகமாக பேசுவதனால ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய தந்தை. அல்லாஹு தாலா பல இடங்களிலே நம்மை இப்படி அழைப்பான், யா பனி ஆதம என்று அழைப்பான். ஆதமுடைய மக்களே, ஆதமுடைய பிள்ளைகளே என்று அழைப்பான். குர்ஆனிலே சுமார் 5 இடங்களில் அல்லாஹு தாலா யா பனி ஆதம என்று அழைக்கிறான். அதில் இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயத்தில் மட்டுமே 4 இடங்களில் அல்லாஹு தாலா அழைக்கிறான். யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா. ஆதமுடைய மகனே, உனக்கு நான் வானத்திலிருந்து ஆடைகளை இறக்கி இருக்கிறேன். யா பனி ஆதம் லா யஃப்தியன்னக்கும் ஷைத்தான். ஆதமுடைய மகனே, ஷைத்தான் உன்னை வழிகெடுத்து விட வேண்டாம். உன்னுடைய தந்தையை அவன்தான் வழிகெடுத்தான். யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இந்த கொல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மகனே, பள்ளிக்கு செல்லும் பொழுது உன்னுடைய ஆடை அழகாக்கிக்கொள். யா பனி ஆதம் இம்மா யஅதியன்னக்கும் ரசூலும் மின்கும். யா ஆதமுடைய மகனே, உன்னிடத்தில் என்னுடைய தூதர்கள் வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள் என்று 4 இடங்களிலே, இன்றைக்கு ஓதப்பட்ட இடங்களிலே மட்டும் யா பனி ஆதம யா பனி ஆதம் என்று அழைக்கிறான். இதல்லாத சூரத்துல் யாசீன் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா பேசுவான். அலம் அஹதிலைக்கும் யா பனி ஆதம லா தபுது ஷைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். ஆதமுடைய மகனே, ஷைத்தானை உன்னுடைய விரோதியாக எடுத்துக்கொள், அவனுக்கு நீ வழிபட்டு விடாதே என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். ஹைர். கனிமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய தந்தையை என்பதனால அவர்கள் சம்பந்தமான சில தகவல்கள். இதல்லாத ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் நம்மை ஆதமுடைய மகன் என்பதாகத்தான் அழைப்பார்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன். ஆதமுடைய மக்கள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாயின தவாபுன். அதில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள், இல்லையா? குல்லு அமலி இப்னு ஆதம லஹு. நோன்பு சம்பந்தமாக அல்லாஹ் பேசும் பொழுது ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்கானது, நோன்பு மட்டும் எனக்கானது என்று அல்லாஹ் தஆலா பேசுவான். இப்படி நிறைய ஹதீஸ்களில் கூட அல்லாஹுடைய தூதர் நம்மை அழைக்கும் பொழுது ஆதமுடைய மகன் என்பதாகத்தான் அடையாளப்படுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான முக்கியமான ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இன்றைய உரையை நிறைவு செய்யலாம். ஆரம்பமாக அல்லாஹு தாலா மலக்குமார்களிடத்தில் சொன்ன செய்தி நமக்கு தெரியும். நான் மனிதனை படைக்கப் போகிறேன், என்னுடைய ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன், என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்று சொன்னான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு படைக்க வேண்டும் என்று. தஃப்சீர்களிலே பார்க்கிறோம்,
2 முறை அல்லாஹு தஆலா 2 மலக்குமார்களை அனுப்புகிறான் பூமியில மண்ணை எடுத்து வர சொல்லி. அந்த பூமி அந்த மலக்குமார்களிடத்துல சொன்னது அஸ்தஈது பில்லா, பூமிக்கு தெரிந்திருக்கிறது இந்த மனிதன் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்வான். அதனால மலக்குமார்கள் ஏற்கனவே நான் மனிதனை படைக்கப் போகிறேன்னு சொன்ன பொழுது மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ் ஏன் தேவையில்லாம மனிதனை படைக்கிறாய், அத்தஸ்ஃபிகுத்திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக். அதாவது மலக்குமார்கள் சொன்னார்கள் அல்லாஹு தஆலாவிடத்துல, அவன் கொலை செய்வான், ரத்தத்தை ஓட்டுவான், பூமியில குழப்பத்தை விளைவிப்பான், அந்த மனுஷனை ஏன் படைக்கிற, நான் தான் உங்களை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள். நம்மை படைப்பதற்கு முன்பாகவே நம்மை பற்றிய அறிவு மலக்குமார்களிடத்தில் இருந்தது இல்லையா? இதே போலதான் பூமிக்கும் தெரியும் நம்மின் மூலமாக படைக்கப்படுபவன் நிச்சயமா இறைவனுக்கு மாறு செய்வான் என்பதனால பூமி மறுத்து விட்டது. அஸ்தஈது பில்லா ஹதீஸ்களிலே தஃப்சீர்களிலே வருகிறது, அந்த பூமி மலக்கிடத்துல சொன்னது, நான் அல்லாஹு தஆலாவிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன், என்னிடமிருந்து நீ மண்ணை எடுக்க வேண்டாம் என்று. முதல்ல சென்ற 2 மலக்குமார்களும் திரும்பி விட்டார்கள். தஃப்சீர்களில் எழுதுகிறார்கள், மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பெயரை முன்வைத்தால் மறுத்து உடனே ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்விற்காண்டி பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னதுமே அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை முன்னிறுத்தினான் என்பதற்காக வேண்டி. அதே போல மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்ட மலக்குல் மௌத் மண்ணை எடுப்பதற்காக வரும் பொழுது பூமி அதே போன்று சொன்னது அஸ்தஈது பில்லா. இந்த மலக்கு சொன்னார், அஸ்தஈது பில்லா அன் உகஃபிர அம்ரல்லா, அப்பா நானும் அதற்காக வேண்டி தான் வந்திருக்கிறேன், நானும் அல்லாஹு தாலாவை முன்னிறுத்தி உன்னை கேட்கிறேன், அல்லாஹ்விற்கு நாம் மாறு செய்யக்கூடாது, அதனால எனக்கு மண்ணை எடுக்க அனுமதி கொடு. முதல்ல இந்த பூமி 2 மலக்குமார்களிடத்துல சொன்னது, நீ மண்ணை எடுத்துறாத, நான் அல்லாஹ்வை முன்னிறுத்தி உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் என்று. அதே வார்த்தையை தான் 3வது முறையும் மலக்குல் மௌத் இடத்துல சொன்ன பொழுது மலக்குல் மௌத் சொன்னாரு, நானும் அதே அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறேன், காரணம் என்னை மண்ணை எடுத்துவான்னு சொன்னது என்னுடைய விருப்பம் இல்லை, நம்முடைய ரப்பு எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான், அதனால அனுமதி கொடு என்று சொல்லி மண்ணை எடுத்து சென்றார்கள் என்பதாக தஃப்சீர்களில் பார்க்கிறோம். அதனாலதான் உயிரை எடுக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்துக்கு வழங்கினான் இல்லையா? இடத்துல கொஞ்சம் கூட இரக்கம் இருக்காது. ஒரு முடிவு, ஒரு வேலை என்று வந்து விட்டால் எந்த விதமான இரக்க குணம் இருக்காது என்பதனால அல்லாஹ் தஆலா உயிரை எடுக்கின்ற பொறுப்பை மலக்குல் மௌத்துக்கு வழங்கினான் என்பதாக தஃப்சீர்களில் பார்க்கிறோம். இந்த மலக்குல் மௌத் மண்ணை எடுத்து வருகிறார்கள். பூமியில பலதரப்பட்ட பகுதியிலிருந்து மண் எடுத்து வரப்படுகிறது. தஃப்சீர் அஹமது என்ற சூராவில், அஹமது என்ற ஹதீஸ் கிதாபுகளில் பெருமானார் இது சம்பந்தமா விரிவாக பேசுகிறார்கள். அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணை குழப்பி மனிதனாக படைத்தான். அதனால தான் மனிதர்களிலே பல நிறங்கள் இருக்கிறார்கள், பல வடிவங்கள் இருக்கிறார்கள், பல குணங்களை உண்டான மனிதர்கள் இருப்பதற்கான காரணம் பலதரப்பட்ட மண்ணிலிருந்து அல்லாஹ் தஆலா எடுத்து வந்தான் என்பதா. கயிறு கொண்டு வந்தாகிவிட்டது. இப்போ அல்லாஹ் தஆலா அந்த மண்ணையும் தண்ணியையும் தன்னுடைய கைகளாலேயே குழப்பினான் என்று ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைகளாலேயே குழப்பி ஒரு மிகப்பெரிய உருவம் தயார் செய்தான். சுமார் 60 முலம் நீளமுள்ள ஒரு பொம்மை தயாராகிவிட்டது. இன்னும் ரூஹ் ஊதப்படலை. மலக்குமார்களுக்கெல்லாம் ஒரு விதமான ஆச்சரியம், வித்தியாசமாக இருக்கிறது என்பதாக தஃப்சீர்களில் கூடுதலாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. மலக்குமார்கள் எல்லாம் இந்த உருவத்தை பார்த்து பயந்தார்கள் என்று வருகிறது. மலக்குமார்கள் எல்லாம் போய் பார்க்கிறாங்க, அது வித்தியாசமா இருக்கிறது. ஒரு 4 வருடங்கள் அல்லாஹ் தஆலா அந்த பொம்மையை காய வைத்தான். குழப்பி அல்லாஹ் தஆலா தன்னுடைய கரத்தினாலேயே பொம்மை செய்து சுமார் 4 வருட காலங்கள் அந்த பொம்மை கிடப்பிலேயே இருந்தது. காய்வதற்காக வேண்டி தட்டினால் சத்தம் வருகின்ற அளவிற்கு அந்த பொம்மை காய்ந்தது என்பதாக குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா ஆதமை படைத்து என்று சொல்லும் பொழுது மின் சல்சாலின் கல் ஃபஹார், பானையை தட்டினா சவுண்ட் வரும் இல்லையா, இது மாதிரி தட்டினால் சத்தம் வருகின்ற அளவிற்கு அந்த மண் காய்ந்தது. அதற்கு பிறகுதான் ரூஹ் ஊதும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். பல துவாரங்கள் இருக்கிறது. தஃப்சீரில் ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஷைத்தான் போய் பார்க்கிறான். ஷைத்தான் ஃபஅலிம ஃபஅதாஃப ஃபஅலிம அன்னஹு அஜ்ஃபுன், அது ஒரு வித்தியாசமான உருவமாக இருக்கு. பல ஓட்டைகள் இருக்கிறது, அந்த உடம்புல நிறைய துவாரங்கள் இருக்கிறது. அப்போ ஷைத்தான் முடிவு செய்ததாக தஃப்சீரில் சொல்லப்படுகிறது, இவன் தானாக தன்னை அடக்குகின்ற ஆற்றல் இவனுக்கு கிடையாது, வெளியிலிருந்து இவனை இயக்குகின்ற ஆற்றல் நிச்சயமாக இவனுக்கு இருக்கிறது. அது மாதிரிதான் அல்லாஹ் இவனை படைத்திருக்கிறான் என்பதாக ஆரம்பத்தில் விளங்கி கொண்டான். அதாவது தன்னுடைய நஃப்ஸை தானாக அடக்க முடியுமான அந்த வலிமையை இந்த படைப்பிற்கு அல்லாஹ் தஆலா வழங்கல, வெளியிலிருந்தும் இந்த படைப்பை இயக்க முடியும் என்பதை அந்த துவாரங்களின் மூலமாக விளங்கி கொண்டான் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஒவ்வொரு துவாரங்களிலும் உள்ளேயும் போய் வெளியே வந்தான். ஷைத்தான் ஒவ்வொரு துவாரங்களிலும் உள்ளேயும் போய் வெளியே வந்தான் என்பதாக தஃப்சீரில் சொல்லப்படுகிறது. பிறகு அல்லாஹ் தஆலா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் ஊதினான். ஃபனஃபக ஃபீஹி மிர் ரூஹ் ஃபனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி,
என்னுடைய ரூஹிலிருந்து ஊதினோம் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லுவான். என்னுடைய ரூஹை ஊதினேன்னு சொல்றான். தஃப்சீர்களில் பார்க்கிறோம், இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுவார்கள். உலகத்தில் எல்லா நஃப்ஸுகளுக்கும் மனித நஃப்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனைய நஃப்ஸுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரூஹு இல்லை, அதுவும் ரூஹு தான். ஆனால் மனிதன் இருக்கிறானே, இவனுக்கான ரூஹை அல்லாஹ் தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதினான் என்பதாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஏனைய படைப்பினங்களை விட மனிதன் சிறந்தவன், மலக்குமார்களை விட மனிதன் சிறந்தவன் என்பதற்கான காரணம் அல்லாஹு தாலா தன்னுடைய ரூஹை ஊதினான். ஏனைய நஃப்ஸுகளுக்கு, ஏனைய உயிர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய ரூஹை ஊதினான் என்பதாக செய்தி இல்லை. பிறகு படைத்தாகிவிட்டது. இப்போ இந்த நேரத்தில் 3 சம்பவங்கள் நிகழ்ந்ததாக கிதாபுகள் எழுதுகிறார்கள். முதலாவது, அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு மலக்குமார்களுடைய கூட்டம் இருந்தது. அங்கே போய் சலாம் சொல்லி வர சொன்னான். நம்ம ஏற்கனவே சலாம் சம்பந்தமான தலைப்பில் இது விரிவாக பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். மலக்குமார்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, அல்லாஹு தாலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்துடைய ஏனைய எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் அதனுடைய தத்துவங்களையும் சொல்லிக் கொடுத்தான். பெயரோ மட்டும் இல்லை, சூரியன் என்றால் சூரியனை பற்றிய எல்லா அறிவும், சந்திரன் என்றால் சந்திரனை பற்றிய எல்லா அறிவும், வானம் என்றால் வானம் பற்றிய எல்லா அறிவும். வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரே மாணவன், அல்லாஹு தஆலா ஆசிரியர், ஒரு மாணவன். நேரடியாக உட்கார்ந்து அல்லாஹு தஆலா உலகத்தில் உண்டான எல்லா கல்வியையும் சொல்லி கொடுத்தான். முதல் மாணவன் அல்லாஹு தஆலா, முதல் ஆசிரியர் அல்லாஹு தஆலா, முதல் மாணவன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அழைத்து ஏனைய படைப்பினங்களுடைய பெயர்களை சொல்ல சொன்னான். அவர்களுக்கு தெரியல என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்ல சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலா மனிதனை கண்ணியப்படுத்துவதற்கு கல்வியை முன்னிறுத்தினான். அந்த இடத்துல எந்த மலக்குமார்கள் இவனை ஏன் படைக்கிறேன் என்று கேட்டார்களோ அந்த மலக்குமார்களுக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா கல்வியை வைத்து முன்னுரிமைப்படுத்தினான். 2 செய்தி. மூன்றாவது, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்களை பார்த்து சஜிதா செய்யும்படி சொன்னான். இப்லீஸ் இருக்கிறானே, அவன் மலக்குமார்களுடைய படைப்பை சார்ந்தவன் அல்ல. மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், இப்லீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்புடைய ஜுவாலையால் படைக்கப்பட்டவன். மிம்மாரிஜி மின்னார் என்று சொல்லுவான். நெருப்பு, இப்லீஸ் இருக்கிறானே நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஆனாலும் அவனுடைய இபாதத்துகள் ரொம்ப மிகைச்சிருந்தனால அவனு மலக்குமார்களுடைய கூட்டத்தில் இருந்தானே தவிர அவன் மலக்கல்ல. அவன் இருந்தது என்னவோ மலக்குமார்களுடைய கூட்டத்தில், ஆனால் அவன் மலக்கல்ல. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து சொன்னான், நீங்கள் ஆதமிற்கு சஜிதா செய்யுங்கள் என்று. வைது குல்நாலில் மலாயிகத்து ஸ்ஜுது லிஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள் இப்லீஸை தவிர. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லு மஜ்மஊன் இல்லா இப்லீஸ். அல்லாஹு தஆலா திருமறையில சுமார் 28 இடங்களிலே இந்த வார்த்தையை சொல்கிறான். ஒரே செய்தியை 28 இடங்கள்ல சொல்றான். மலக்குமார்களுக்கு நாம கட்டளையிட்டோம், ஆதமிற்கு சஜிதா செய்யும்படி எல்லோரும் சஜிதா செய்தார்கள் இப்லீஸை தவிர என்று 28 இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்டான், ஏன் சஜிதா செய்யல? அல்லாஹ் கேட்கும் பொழுது அவன் கேட்கிற கேள்வி ரொம்ப அழகா இருக்கும். மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய. ஏ வாப்பா, ஏன்பா ஆதமிற்கு சஜிதா செய்யல? நான் ஏன் கையால படைச்சிருக்கேன்ப்பா. உலகத்துல எந்த வஸ்துவையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையால படைக்கல. அல்லாஹு தஆலாவுடைய எல்லா படைப்பினங்களும் அது ஜிப்ரீல் உட்பட குன் என்ற வார்த்தையின் மூலமாக உருவானவர்கள். ஆனா மனித சமுதாயமாகிய நாம மட்டும்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய கையால குழப்பி படைத்தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய கையால குழப்பி படைத்த ஒரே படைப்பு நாம தான். தன்னுடைய ரூஹை ஊதி உயிர் கொடுத்தவர் நாம தான். மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. அல்லாஹ் கேட்கிறான், எப்பா ஏன் கையால படைச்சேன்பா, லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய கையால படைச்சனே, அந்த மனிதனுக்கு நீ ஏன் சஜிதா செய்யலை என்று சொன்ன பொழுது இப்லீஸ் சொன்ன வார்த்தை ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். யா அல்லாஹ், உனக்கு எத்தனை சஜிதா செய்ய வேண்டும் என்றால் சொல்லு, நான் தாராளமா செய்யறேன். உனக்கு எத்தனை சஜிதா வேண்டுமானாலும் சொல்லி, நான் தாராளமா செய்யறேன். ஆனா இந்த மண்ணுக்கு செய்ய முடியாது, இது வெறும் மண்ணு. ஹலக்தனி மின்னார், என்னை நீ நெருப்பால படைத்திருக்கிறாய், இது வெறும் மண்ணு. ஒருபோதும் நெருப்பு மண்ணுக்கு அடிபணியாது. அவன் சொன்ன வார்த்தை. அருமையான சகோதர மக்களே, இவனை பற்றி தஃப்சீரில் சொல்லப்படுகிறது, வானத்தில் இவன் சஜிதா செய்யாத இடமே கிடையாது. வானத்தில் இப்லீஸ் சஜிதா செய்யாத இடமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சஜிதா செய்யாததுனால இன்னைக்கு விரட்டப்பட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலாக்கு சரியான கோபம். அது மண்ணாவே இருக்கலாம், அவனை விட நீ உயர்ந்தவனாகவே இருக்கலாம். ஆனா சஜிதா செய்யன்னு சொல்றது யாரு? அப்ப எனக்கு என்ன மரியாதை?
அல்லாஹ் தஆலா கேட்கிறான், எனக்கு என்ன மரியாதை? ஃபஹ்ருஜ், இங்கிருந்து முதல்ல வெளியேறு. ஃபைன்னக ரஜீம், இன்றையிலிருந்து நீ விரட்டப்பட்டவன். அங்க அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறோம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறோம் என்று சொல்லும் இல்லையா? இந்த ரஜீம் என்ற வார்த்தை முதல்ல பயன்படுத்தியது அல்லாஹ் தஆலா. ஷைத்தானை அல்லாஹ் தஆலா அங்கே விரட்டுகிறான். அப்போ அந்த ஷைத்தான் அல்லாஹ் தஆலா இடத்துல ஒப்பந்தம் செய்தான், யா அல்லாஹ், எந்த மனிதனுக்காக வேண்டி என்னை நீ விரட்டினாயோ, செல்ல பிள்ளை மாதிரி என்னை வச்சிருந்த, இப்ப இந்த மனிதனுக்காண்டி நீ என்னை விரட்டினே இல்லையா, எனக்கு அவகாசம் கொடு, இவனை நான் வழிகெடுப்பேன். ஏன்னா ஏற்கனவே இப்லீஸுக்கு தெரியும் இவனுக்கு சுயபுத்தி கிடையாது. அந்த ஓட்டைகளை பார்த்து முடிவு செய்து விட்டான், இவனுக்கு சுயபுத்தி கிடையாது, யார் மூலமும் இவனை இயக்க முடியும் என்பதாக விளங்கி கொண்டதனால அவனுக்கு நம்ம மேல நிறைய நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம மேல நிராசையே ஆகல. அவன் கீ கொடுத்தா நம்ம ஆடுவோன்ட்டு ஷைத்தானுக்கு முன்னமே தெரியும் என்பதனாலதான் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டா, எனக்கு அனுமதி கொடு, லஉஹுவியன்னஹும் அஜ்மஈன், இந்த மனிதனை நான் வழிகெடுக்கிறேன். எந்த மனிதனுக்கு சஜிதா செய்யலை என்பதற்காக நீ சொர்க்கத்திலிருந்து விரட்டினையோ, இந்த மனிதனை சொர்க்கத்திலிருந்து நான் ஹராமாக்குகிறேன். இப்படி இவன் சொர்க்கத்துக்குள்ள போவாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ நான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இடத்துல அவகாசம் கேட்டான். அல்லாஹும் அவகாசம் கொடுத்து விட்டான். கைர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். ஷைத்தான் வெளியேறி விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். சுமார் 43 ஆண்டு காலங்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் சந்தோஷமா இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் எல்லா நியமத்துகளும் வழங்கப்பட்ட பிறகும் கூட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முகத்தில் ஒரு விதமான வெறுமை, சொர்க்கத்தையே அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முகத்தில் ஒரு விதமான வெறுமை, கவலை தெரிகிறது. அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், தனிமையுடைய வெறுமை என்பதாக உணர்ந்து கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய விலா எலும்பிலிருந்து ஹஜ்ரத் ஹவ்வா அம்மையாரை படைத்தான். தூங்கி எந்திரிச்சு பார்க்கிறாங்க, கொஞ்சம் தூரத்தில் ஹஜ்ரத் ஹவ்வா அம்மையார் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க. நீங்க யாருன்னு கேட்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்னுடைய பெயர் ஹவ்வா, என்னுடைய பெயர் ஹவ்வா. அவர் கேட்டாங்க, உன்னையே நல்லா படைத்தான். ஹவ்வா அம்மையார் சொன்னார்கள், நீ நிம்மதி பெறுவதற்காக வேண்டி. நீ அருமையான சோதர பெருமக்களை, ஒரு விஷயத்தை நான் ஆழமாக சொல்லுவேன், பெண்கள் இல்லாமல், குறிப்பாக நம்முடைய மனைவி இல்லாமல் நமக்கான சந்தோஷம் என்பது சத்தியமாக கிடையாது. தற்காலிகமான சில கஷ்டங்கள், சில சிரமங்கள் இருக்கலாம். நம்முடைய சந்தோஷம் என்பது, நம்முடைய மன நிம்மதி என்பது சத்தியமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய மனைவி இடத்துல தான் வைத்திருக்கிறான். அதனால தான் நம்ம சொர்க்கத்திற்கு நுழையும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உத்ஹுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபருன். தனியா சொர்க்கத்துக்கு போக மாட்டோம், நம்ம தனியா சொர்க்கத்துக்கு போக மாட்டோம், நம்முடைய மனைவியோடு சொர்க்கத்துக்கு போவோம். மனைவி இருந்தாதான் சொர்க்கம் சொர்க்கமே. செய்தி புரிகிறதா? என்னுடைய மனைவியோடு நான் சொர்க்கத்தில் இருந்தாதான் நான் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் என்னுடைய மனைவி ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொருக்குமான மனைவியும் அப்படித்தான். ஹைர். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல ஹவ்வா அம்மையார் சொல்றாங்க, என்னிடத்துல நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான். சரி, முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபகுல்லா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா ஃபகுலா மின் ஹைது ஷிஅ்துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஆதமே, இதுதான் சொர்க்கம், சந்தோஷமா இரு, நீ எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம், என்ன வேணா சாப்பிடலாம், இல்லையா? ரகதன் ஹைது ஷிஅ்துமா, நீங்க விரும்பின எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த சமயத்துல இப்லீஸ் வந்தான். அவன் ஏற்கனவே அல்லாஹ் தஆலா இடத்துல அனுமதி வாங்கிட்டான், இந்த மனிதனை வழிகெடுப்பேன் என்று. அல்லாஹ் தஆலா இடத்துல அனுமதி வாங்கிட்டான், நான் மனிதனை வழிகெடுப்பேன் என்று. இப்போ இவனுக்கு சொர்க்கத்துக்கு வருவதற்கான அனுமதியும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருந்தான். தஃசீர்களை 2-3 விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அவன் பாம்புடைய உருவத்தில் சூனத்துக்குள்ள வந்தான் என்பதாக சில தகவல்கள். இன்னும் சில தகவல்கள், அவன் உருவமெல்லாம் வரல, அவருடைய உள்ளத்துல ஒரு வஸ்வசாவை போட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளத்துல ஊடுருவி உள்ளத்துல வஸ்வசா போட்டான் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அதே வார்த்தையை பயன்படுத்தினான், ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தானு, ஷைத்தான் அவர்களுடைய இருவருடைய உள்ளங்களிலும் ஊசலாட்டத்தை போட்டான் என்பதாகத்தான் குர்ஆனுடைய வாசகமும் இருக்கிறது. இப்போ ஷைத்தான் பேசினா அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைய டாபிக் அதுதான். ஷைத்தான் சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து, பா, இந்த மரத்தை சாப்பிடக்கூடாது, மரத்துடைய பழத்தை சாப்பிடக்கூடாது நல்லா சொல்லியிருக்கிறானே, அதற்கான காரணம் தெரியுமா? தெரியல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காரணம் தெரியும். அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான், அவ்வளவு தடுத்து இருக்கிறோம். அவன் சொன்னா, காலமா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா இல்லா அன் தகூனா மலகைனி அவு தகூனா மினல் ஹாலிதீன். ஒன்றும் இல்லை, இந்த பழத்தை நீ சாப்பிட்டா நீ மலக்காயிருவ. எப்படி? இது வரைக்கும் நீ மனுஷனா இருக்கிற, சொர்க்கம் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. இப்போ நீ இருக்கிற சொர்க்கம் நிரந்தரம் இல்லை.
சொர்க்கம்ன்றது இன்னைக்கு நாளைக்கு ஒன்று இருக்கு. நீ இந்த பழத்தை சாப்பிட்டா நீ மலக்காகிடுவ. பத்தக்கூனா மினல் ஹாலிதீன். அது மட்டும் இல்ல, இந்த சொர்க்கத்திலே நீ நிரந்தரமா தங்கிடுவ. இந்த ஷைத்தான் என்ன சொல்ல வரான் தெரியுமா? இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல அல்லாவே குற்றவாளி கூண்டல நிப்பாட்டுறான். நீ மலக்காகிறதையும் அல்லாஹ் விரும்பல, நீ இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமா இருக்கிறதையும் அல்லாஹ் விரும்பல. நீ மலக்காயிடக்கூடாது, நீ சொர்க்கத்தில் தங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொல்றான். காசமகுமா இன்னிலகுமா லமினன் நாசீன். அந்த அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு நலவு நாடுகிறேன். நான் நாசியின், உனக்கு நலவு, உனக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய நலவு மட்டும்தான் எனக்கு முக்கியம். அல்லாஹ் உன்னுடைய நலவை நாடல, நான் உன்னுடைய நலவு நாடுகிறேன், நீ இந்த பழத்தை சாப்பிடு என்பதாக ஷைத்தான் ஊசலாட்டத்தை போட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவனுடைய பேச்சை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டார்களோ அவருடைய மறைவிடங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி மறைவிடங்கள் இருந்தது, ஆனா அல்லாஹ் தஆலா ஒளியை கொண்டு மறைச்சிருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மறைவிடத்தையும் சரி, ஹவ்வா அம்மையாருடைய மறைவிடத்தையும் சரி, ஒளிகளை கொண்டு அல்லாஹ் தஆலா மறைச்சிருந்தான். எப்போ இந்த பழத்தை சாப்பிட்டார்களோ ஃபதல்லாஹுமா பிகுரூரின் ஃபலம்மா ذاق الشجرة بدت لهما சவ்ஆத்துஹுமா. எப்போ இந்த பழத்தை அவர்கள் சுவைக்க ஆரம்பித்தார்களோ அவருடைய இருவருடைய மர்ம உறுப்பும் வெளியில் தெரிய ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் வெட்க உணர்வு வந்துச்சு. ஆஹா, நம்முடைய உறுப்புகள் தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொர்க்கத்துடைய இலைகளை எல்லாம் பித்து தன்னை மறைத்து கொண்டார்கள் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதெல்லாமே இந்த சூறாவை இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவில் வருகிறது இல்லையா? இப்ப அல்லாஹ் தஆலா கேட்டான், அலம் அன்ஹகுமா அன்துலுக்கும் ஷஜரா, எப்பா இந்த மரத்தை விட்டு நான் உங்களை தடுத்துக்கலையா? உனக்கு ஏதாவது நான் ஹராமாக்கி இருந்தேனா? சொர்க்கம் முழுக்க உனக்கு விசாலமா வச்சிருந்தேன்ல, சொர்க்கத்துல நீ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் சொல்லியிருந்தல. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? இந்த ஒரே ஒரு பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னேன், அதை போய் சாப்பிட்டியேப்பா. அல்லாஹ் கேட்கிறான், அலம் அன்ஹகுமா அன்துலுக்கும் ஷஜரா வஅகுல்லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன். இந்த ஷைத்தான் உனக்கு மிகப்பெரிய விரோதி நான் ஏற்கனவே சொன்னேனா இல்லையா? இவன் எனக்கு நல்லா தெரியும், இவன் வந்து வழிகெடுப்பான்ட்டு. இவன் வழிகெடுப்பான், இவன் விரோதி, இவன் பேச்சை கேட்காத நான் எவ்வளவு சொன்னேன், அப்படி மீறியும் நீ இவன் பேச்சை கேட்டு இந்த பழத்தை சாப்பிட்டு விட்டீர்களே என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அம்மையாரையும் பூமியில இறக்கினான் என்பதாக அந்த வசனம் தொடர்கிறது. குல்ல ஹபிது மின்ஹா ஜமீயன், நீங்க இதுக்கு மேல இந்த பூமியில இருக்கா, வானத்துல இருக்காதீங்க, பூமிக்கு போங்கன்ட்டு தஃசீர்களிலே வருகிறது. அதற்கு முன்பு வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துடைய ஏராளமான கனிகளை, மாமிசங்களை எல்லாத்தையுமே சாப்பிட்டாங்க. ஆனா இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் இவர்களுக்கு மலம் வந்தது. அதுக்கு முன்பு சொர்க்கத்துல எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருந்தானோ அதுவெல்லாம் சாப்பிட்டார்கள், அவர்களுக்கு மலம் வரல. எப்போ இந்த பழத்தை சாப்பிட்டார்களோ அப்பொழுதுதான் இவர்களுக்கு மலம் வந்தது. மலம் இருப்பதற்கு சொர்க்கத்தில் அனுமதி இல்லை. அதனால மலம் இருப்பதற்காக வேண்டி, கழிவறைக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பியது இந்த பூமி. தஃசீர் எழுதுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலம் கழிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவால் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த பூமி என்பதாக எழுதுவார்கள். சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாம் சொர்க்கத்தில் இருப்போம், நம்ம விரும்பிய உணவுகளை உண்ணுவோம், மலம் வராது, ஒரு வேர்வை வரும். ஹதீஸ்களில் பெருமானார் சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறார்கள், விரும்பிய எந்த உணவை வேண்டுமானாலும் உண்ணலாம், ஒரு வேர்வை மட்டும் வரும், அந்த வேர்வு கஸ்தூரியை விட மனமாக இருக்கும், செரிச்சிரும், திரும்ப பசி வரும். சொர்க்கவாதிகளுக்கு மலம் வராது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டார்களோ மலம் வந்தது. மலம் இருப்பதற்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை என்பதனால அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பினான் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளை முடிக்கிறான். இனிமையான சகோதர பெருமக்களே, இந்த சம்பவங்களில் நிறைய படிப்பினைகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் படைக்கும் பொழுது 60 அடி இருந்தார்கள் என்பது சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுதும் இதே 60 அடியில் இருப்போம். அதாவது அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை 4 விதமாக படைத்திருக்கிறார். 4 விதமான படைப்பு. ஒன்று, ஆணும் பெண்ணும் இல்லாமல் படைக்கப்பட்ட படைப்பு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதமுடைய படைப்பில் ஆணுடைய பங்களிப்பும் இல்லை, பெண்ணுடைய பங்களிப்பும் இல்லை. ஆண் மட்டும் இருக்கிறார்கள், பெண்ணுடைய பங்களிப்பு இல்லாமல் அல்லாஹ் படைத்தது ஹஜ்ரத் ஹவ்வா அம்மையார். ஹவ்வா அம்மையாரை படைப்பதற்கு ஆதம் என்ற ஆண் தேவைப்பட்டார்கள், பெண்ணுடைய பங்களிப்பு இல்லை. மூன்றாவதாக ஒரு படைப்பு இருக்கிறது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்களை அல்லாஹ் தஆலா ஹவ்வாவுக்கு நேர் எதிராக ஆணுடைய பங்களிப்பு இல்லாமல் பெண்ணை மட்டுமே வைத்து படைத்தான் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆணுடைய பங்களிப்பும் இல்லை, பெண்ணும் இல்லை, அல்லாஹ் படைத்தான். ஹவ்வா அம்மையாருக்கு பெண் இல்லாம ஆணை கொண்டு படைத்தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஆணுடைய பங்களிப்பு இல்லாமல், எந்த ஆணுக்கும் சம்பந்தம் இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரூஹை ஓதி படைத்தான். 4வது படைப்பு இந்த 3 பேரை தவிர, ஆதம், ஹவ்வா, ஈசா, இந்த 3 நபர்களை தவிர மற்ற எல்லோருமே
ஆண் மற்றும் பெண்ணின் மூலமாக அல்லாஹ் தஆலா படைக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் கேட்பான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம் خلقه من تراب ثم قال له كن فيكون. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆணும் பெண்ணும் இல்லாமல் படைத்தோமோ அது போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கிட்டத்தட்ட அதற்கு ஒப்பாக ஆண் இல்லாமல் படைத்தோம். ரெண்டே பேருக்கு அல்லாஹ் ரூஹை ஊதினான். ஒன்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மற்றொன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னொரு இவர்களுக்கு மத்தியில் இன்னொரு ஒற்றுமை என்னவென்றால், சொர்க்கவாதிகள் எல்லோருமே சொர்க்கத்திற்கு நுழையும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உயரம் இருப்பார்கள், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வயது இருப்பார்கள். 60 அடி உயரமாக நம்ம சொர்க்கத்தில் இருப்போம். 33 வயசுல சொர்க்கவாதிகள் இருப்பார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வயசும் 33ஆகத்தான் இருக்கும். இன்னொரு ஒற்றுமை என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கினான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமியிலிருந்து வானத்தின் பக்கம் உயர்த்தினான். இப்படி நிறைய ஒற்றுமை இவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்போ இதில் நமக்கான மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ் தஆலா துன்யாவில் ஹலாலை நிரப்பி வைத்திருக்கிறான். ஹராம் என்பது கொஞ்சம்தான். நீ குர்ஆனில் பாருங்களேன், உணவுகளில் ஹலால் கொஞ்சம்தான், திருமணம் முடிக்கிறதுல பெண்களில் ஹலால் கொஞ்சம்தான், வியாபாரத்தில் ஹலால் கொஞ்சம்தான், ஹராம் கொஞ்சம்தான். ஹலால் நிரம்பி இருக்கு இல்லையா? அல்லாஹ் தஆலா பட்டியல் சொல்லும் பொழுது ஹலாலுடைய பட்டியலை கொடுக்க மாட்டான். எதுவெல்லாம் நீ சாப்பிடலாம்னு ஹலாலுடைய பட்டியலை கொடுக்க மாட்டான், ஹராமுடைய பட்டியலை தான் கொடுப்பான். என்ன காரணம் சொன்னா, ஹலாலை பட்டியல் போட முடியாது. ஹலால் இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. ஹராமை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா பட்டியலாக கொடுப்பான். அருமையான சகோதர பெருமக்களே, அதே போன்றுதான் எப்படி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வானம் முழுக்க சொர்க்கம் முழுக்க ஹலாலாக இருந்தது, ஒரே ஒரு பழம் ஹராமாக இருந்ததோ, அதே போன்றுதான் இந்த துன்யாவில் அல்லாஹ் தஆலா இந்த உலகம் முழுக்க நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். ஹராம் என்பது கொஞ்சம்தான். ஹராமை விட்டு நம்ம தவிர்ந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இதில் இன்னொரு செய்தி தஃசீர்களில் எழுதுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பழத்தை சாப்பிட்டனால அவரை குறைப்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. என்ன காரணம் என்றால், ஆதமை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் பேசும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நான் பூமியில மனித சமூகத்தை படைக்க போகிறேன்னு சொல்றான். சொர்க்கத்திலன்னு சொல்லல. இது கால ரப்புக்களில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் என்னுடைய ஹலீஃபாவை மனித சமூகத்தை பூமியில படைக்க போகிறேன் என்று சொன்னான். சொர்க்கத்திலன்னு சொல்லல. என்ன காரணம் என்றால், அல்லாஹுக்கு முன்னமே தெரியும் இது போன்று ஆதமை ஷைத்தான் வழிகெடுப்பான், ஆதம் பள்ளத்தை சாப்பிடுவார்கள், அதனால பூமிக்கு அனுப்பப்படுவார்கள் என்பதாக அல்லாஹுக்கு முன்னமே தெரியும். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியோடு நான் நினைவு கூறுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. அது என்ன செய்தின்னா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்திக்கிறார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் மேராஜில் நம்ம நபிமார்களை சந்தித்தது போன்று ஒரு கட்டத்தில் மூசாவும் ஆதமும் சந்திக்கிறார்கள். இப்போ மூசா ஆதமை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நீங்கள் அந்த பழத்தை மட்டும், தகப்பனை பார்த்து கேட்கிறார், நீங்கள் அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாம இருந்திருந்தா நமக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை இல்லையா? அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்க வச்சிருந்தான், நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா நம்ம எல்லாம் சொர்க்கத்தில் சந்தோஷமா இருந்திருப்போம். நீங்கள் சாப்பிட்ட ஒரு பழம் தான் இன்னைக்கு பூமியில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதாக ஹஜ்ரத் ஆதமை டாமினேட் பண்ணி குற்றச்சாட்டாக மூசா ஒரு வார்த்தையை சொல்கிறார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்துருக்கனால? ஆமா கொடுத்துருக்கிறான். அந்த தௌராத்தை அல்லாஹ் தஆலா எப்பொழுது ஓதினான்? அல்லாஹ் தஆலா எப்போ எழுதினான்? மூசா சொன்னாரு, மனிதனை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை படைத்தான் இல்லையா, அதிலிருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா தௌராத்தை எழுதி விட்டான். தௌராத்திற்கு எழுதின பிறகு 40 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கிறான். இப்போ ஆதம் கேட்கிறாரு, தௌராத்தில் இப்படி ஒரு வாசகம் இருக்கிறதா? ஃபஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா. குர்ஆன்லயும் இந்த வாசகம் இருக்கு. நாசியாத் என்ற சூறாவில் இதே வாசகம் இருக்கிறது. ஆதம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்தார் என்ற வாசகம் இருக்கிறதா என்று கேட்கிறார். செய்தி புரிகிறதா? என்னை படைப்பதற்கு, ஆதமுடைய வாதம், என்னை படைப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் தௌராத்தை எழுதிவிட்டான். அந்த தௌராத்துல ஆதம் அல்லாஹ்விற்கு மாறு செய்வார் என்று இருக்கிறதா என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் மூசா சொன்னாரு, ஆமா இருக்கு. அப்போ ஆதம் சொன்னாரு, அல்லாஹ் என்னை படைப்பதற்கு முன்பாகவே, எப்படி என்னை படைப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்பாகவே நான் அவனுக்கு மாறு செய்வேன் அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அல்லாஹ்வுடைய கலா விதி, அதனால நான் இந்த பழம் சாப்பிட்டேன்.
அதனால் நீ என்னை குறைப்படுத்தாதே என்று ஆதம் மூசாவிடத்தில் சொன்னதாக பெருமானார் சொல்வார். ஹஜ்ரத் மூசா வாயடைத்து போனார். இந்த போட்டியில் ஆதம் வெற்றி பெற்றார் என்பதாக ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை நிறைவு செய்வார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்கள், இது கதா கதிர் சம்பந்தமான பாடங்கள் வரும். வீதி சம்பந்தமான பாடத்தில் இந்த 2 நபிமார்கள் உரையாடலை நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான நிறைய தகவல்களை அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் நமக்கு வழங்கியிருக்கிறான். இதில் நமக்கான மிகப்பெரிய படிப்பினை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். யாபனி ஆதம் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அதில் மிக முக்கியமான 2 இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஷைத்தான் உன்னை வழிகெடுத்து விட வேண்டாம். யாபனி ஆதம லா யஃப்தியன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸஹு அன்ஹுமா லிபாஸஹுமா. ஆதமுடைய மகனே, நான் உன்னை எச்சரிக்கிறேன். ஷைத்தான் உங்களுடைய தாய் தந்தையரை வழிகெடுத்தது போன்று உங்களை வழிகெடுத்துடக்கூடாது. அவருடைய ஆடையை கலற்றி விட்டான். நம்ம சொல்றோம் இல்லையா, உன் ட்ரெஸ்ஸை நான் கலட்டுறேன். அல்லாஹ் இதே வார்த்தையை சொல்கிறான். யன்ஸஹு அன்ஹுமா லிபாஸஹுமா. ஆதம் ஹவ்வாவுடைய ஆடையை கலட்டியது ஷைத்தான். உன்னுடைய தாயையும் தகப்பனையும் நிர்வாணமாக ஆக்கியது ஷைத்தான். அந்த ஷைத்தான் என்னிடத்துல வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், என்னிடத்துல சபதம் எடுத்திருக்கிறான், உன்னையும் வழிகெடுப்பேன் என்று. நான் உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன். உன்னுடைய தாய் தந்தையை வழிகெடுத்தது போன்று ஷைத்தான் உன்னை வழிகெடுத்து விட வேண்டாம். ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இரு என்ற இந்த வசனம் இன்றைக்கு ஓதப்பட்ட அத்தியாயத்தில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வசன செய்திகளை சொல்லி அடுத்த வசனமே அல்லாஹ் தஆலா நமக்கான ஒரு செய்தியாக நம்ம சொல்கிறான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்மோடவே இருக்கிறான். அவனுக்கு தூக்கம்லாம் கிடையாது, நம்மள மாதிரி அசதியெல்லாம் கிடையாது. அவனுடைய ஒரே கோல், அல்டிமேட் கோல், எப்படியாவது நம்மளை வழிகெடுக்க வேண்டும் என்பதுதான். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவனுக்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, அப்டேட் ஆகிட்டே இருக்கிறான். 40 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனை வழிகெடுப்பதற்கு என்னவோ அதை தெரிந்து வைத்திருந்தான். இன்னைக்கு நம்மை வழிகெடுப்பதற்கு என்னவோ அதை தெரிந்து வைத்திருக்கிறான். இன்னும் 2000 வருஷத்துக்கு பிறகு மனிதனை வழிகெடுப்பதற்கு என்னவோ எல்லா ட்ரிக்ஸும் அவனுக்கு தெரியும். நல்ல ஆதமை வழிகெடுக்கும் போது அவன் சின்ன வார்த்தை என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை வழிகெடுக்கும் போது அவன் சின்ன வார்த்தை என்ன? நீ சொர்க்கத்தில் இருக்கிறதே இறைவனுக்கே விரும்பல, நீ சொர்க்கத்தில் இருக்கிறது ரப்புக்கே பிடிக்கல, ரப்பையே குற்றவாளியாக ஆக்கிதான் ஆதமை வழிகெடுத்தான். அல்லாஹ்வையே குற்றவாளியாக ஆக்கிதான் ஆதமை வழிகெடுத்தான். அதனால மிக பயங்கரமானவன். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லும் பொழுது, இன்ன ஷைத்தான லகும் அதுவும் முபீன். உன் ஷைத்தான் இருக்கிறானே உனக்கு மிகப்பெரிய விரோதி என்று நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். எனவே அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ஷைத்தானுடைய தீண்டல்களிலிருந்து முழுமையாக ஒதுங்கி இருப்பதற்கும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த ஷரியத்தை நமக்கு வழங்கினார்களோ அவைகளை முழுமையாக பின்பற்றுவதற்குமான தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹ்ரதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.